கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 121ஆம் சங்கீதத்திலே 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலை காக்கிறவர். புதிய ஏற்பாட்டின்படி நீங்களும் நானும் இஸ்ரவேலர்களாய் காணப்படுகிறோம். அவரை நம்மை காக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. நெய்தர் ஹி ஸ்லீப் நார் ஸ்லம்பர் என்று ஆங்கில வேதாகமத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய நித்திரை, ஆவிக்குரிய தூக்கம் அல்லது நிர்விசாரம் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்ன அந்த வேத வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அடியானை மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை தேவரீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல ஆண்டவரே, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினால் ஆகும் என்று விசுவாசிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. முகவுரையாக தூக்கத்தை குறித்து சில வசனங்களை நான் உங்களுக்கு, அல்லது உறக்கத்தை குறித்து சில வசனங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதே சங்கீதத்தில் 127:3 வரும்போது அவர் தனக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். தமிழ் வேதாகமத்திலே அது தூக்கம் அல்லது உறக்கம் அல்லது நித்திரை என்று பல பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்திலே ஸ்லீப் அல்லது ஸ்லம்பர் என்கிற பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 3ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இது ஒரு மேலான அனுபவம். நாம் படுத்து நித்திரை செய்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய ஒரு விழிப்பு இருக்கிறது. ஆவிக்குரிய நிலைமையிலே விழித்திருந்து நாம் எழும்பி திரும்பவும் அதை முற்றிலும் அவரோடு கூட புதுப்பிக்கிற ஒரு அனுபவத்தை இந்த சங்கீதம் 3ஆம் அத்தியாயம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது விளங்கி கொள்ள முடியும். சரீர நித்திரையை குறித்து நம்முடைய வேதாகமத்திலே ஏராளமான வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சில வசனங்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். உதாரணமாக நீதிமொழிகள் 6ஆம் அத்தியாயம் 9-11 வசனம் வரை வாசிப்போமேயானால், சோம்பலாய் தூக்கத்தை நாம் விரும்பினால், அதிக தூக்கத்தை நாம் விரும்பினால், தரித்திரம் வழிபோக்கனை போலவும் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் என்று வாசிக்கிறோம். எனவே அதிகமாக தூங்குவது ஒரு சரியான அனுபவம் அல்ல. நீதிமொழிகள் 10:5 வாசிக்கும்போது அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனால் லெச்சை உண்டாகும் என்று வாசிக்கிறோம். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு, கண்களை ஏறெடுத்து பாருங்கள், விளைநிலங்கள் அறுவடைக்கு தயாராக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி எஜமானை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் நீங்களும் நானும் அறுவடை செய்கிறவர்களாய் விதைக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்கள் நாம் தூங்கி கொண்டிருந்தால் அல்லது நிர்விசாரமாயிருந்தால் அது லெச்சையை உண்டாக்கும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 20:13 வாசிக்கும்போது தூக்கத்தை விரும்புகிற ஒரு மனிதனுக்கு தரித்திரம் தானே தேடி வரும் என்று வாசிக்கிறோம். 23-21 நீதிமொழிகளில் அதிக தூக்கம் கந்தையை உடுத்துவிக்கும். இப்படி ஏராளமான வசனங்கள் சரீர பிரகாரமாக அதிகமாக தூங்குவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை போய் நாம் பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்று தூங்குகிற மனுஷன் அந்த கீழிலே ஆடுகிற கதவை போல காணப்படுகிறான் என்றெல்லாம் நிறைய அருமையான வசனங்கள் இருக்கிறது. அதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கவில்லை. நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற ஒரு அனுபவம் என்னவென்றால் ஆவிக்குரிய நித்திரை. ஆவிக்குரிய நித்திரை என்று நாம் சொல்லும்போது ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் காட்டுகிற ஒரு நிர்விசாரம். நாம் அறுவடை செய்ய வேண்டியவர்கள், விதைக்க வேண்டியவர்கள், அறுவடை காலத்தில், விதைக்கிற காலத்தில், பண்படுத்த வேண்டிய காலத்தில் நாம் தூங்கி கொண்டிருக்கிறதைத்தான் இந்த ஆவிக்குரிய நித்திரை என்று நாம் பார்க்கிறோம். உதாரணமாக ரோமருக்கு எழுந்த நிருபம் 13ஆம் அத்தியாயம்
11, 12 இந்த 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். இது நம்முடைய தூங்குகிற ஒரு காலம் அல்ல, இது விழித்திருக்க வேண்டிய ஒரு காலம். ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிற ஒரு காலம், விதைக்க வேண்டிய ஒரு காலம். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று. ஆகையால் நன்றாக கவனியுங்கள், ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவும். அந்தகார கிரியைகள் நம்மை விட்டு நீங்கி ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொண்டு ஒரு யுத்த வீரனை போல நாம் பணிபுரிய வேண்டியவர்கள். நாம் தூங்குவது அல்லது நிர்விசாரமாயிருப்பது ஏற்றதல்ல. பொதுவாக சொல்வார்கள், கடையில் தூங்கினா அவன் முதலை இழந்து விடுவான், படையிலே தூங்கினால் அவன் தன்னுடைய உயிரை இழந்து விடுவான். சபையிலே அல்லது ஆவிக்குரிய நிலைமையிலே ஒரு மனிதன் தூங்கும்போது அவன் நித்திய ஜீவனை இழந்து விடுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிர்விசாரம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே காணப்படுமேயானால் நீங்களும் நானும் அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அத்தியாயம் 14 16 வரை வாசிக்கும்போது பவுல் அப்போஸ்தலர் மூலமாக ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஏன் மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று சொல்கிறார் என்றால், தூங்குகிற ஒரு மனிதனுக்கும் மரித்து போன ஒரு மனிதனுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. யுத்த களத்திலே சொல்லுவார்கள், உயிர் இருக்குமாம், ஆனால் அவர்களுடைய அசைவு, சரீரத்திலே அசைவில்லை என்றால் அவர்களும் இறந்து விட்டார்கள் என்று அந்த பிரேதத்தை அள்ளி கொண்டு போகிற வாகனங்களிலே அவர்களையும் தூக்கி கொண்டு போய் விடுவார்களாம். எனவே ஆவிக்குரிய நிலைமையிலே தூங்குகிற ஒரு மனிதன் இந்த வசனத்தின்படி பார்த்தால் அவன் ஆவிக்குரிய நிலைமையிலே மரித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். அப்பொழுது கிறிஸ்து என்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இது அறுவடை காலம், இது விதைக்கிற காலம், இது பண்படுத்த வேண்டிய காலம், இது ஒரு கொடிய காலம், இது ஒரு கடைசி காலம். இந்த காலத்திலே ரட்சிக்கப்பட்ட நாம் நிர்விசாரமாய் இருப்பது அது எந்த வகையிலும் ஆண்டவருக்கு உகந்ததல்ல. எனவே மரித்தோரை விட்டு நாம் எழுந்திருக்கிற ஒரு அனுபவம், அந்த தூங்குகிற நிலைமை, அந்த நிர்விசாரத்தை விட்டு நாம் வெளியே வருகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகிறார். முதலாவதாக இந்த ஆவிக்குரிய நித்திரையில் எதிர்மறையான விளைவுகளை சந்தித்த சில வேதாகம புருஷர்கள் அல்லது வேதாகம அந்த கதாபாத்திரங்களை நான் உங்கள் முன்பாக சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக நோவாவை எடுத்துக்கொள்ளுவோம். ஆதியாகமம் 9ஆம் அத்தியாயம் 21வது வசனம். நோவாவுடைய ஒரு நித்திரையை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். அவன் திராட்சை ரசத்தை குடித்து, நன்றாக கவனியுங்கள், வெறி கொண்டு, திராட்சை ரசம் நல்லதுதான், ஆண்டவர் தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லும்போது தண்ணீரோடு கூட கொஞ்சம் திராட்சை ரசத்தையும் சேர்த்து குடி, அது உன்னுடைய சரீரத்திற்கு நன்மையாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் இவர் எப்படி குடிக்கிறார்? வெறி கொள்ளுகிற அளவிற்கு திராட்சை ரசத்தை குடித்து தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். உணர்வற்ற நிலைமையிலே நிர்வாணமாய் படுத்திருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து நீங்கள் அந்த பகுதியிலே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் இதை இந்த வசனத்தை பார்க்கும்போது இது ஒரு சாதாரண ஒரு காரியம் போல தோன்றும். குடித்து விட்டார், வஸ்திரம் விலகி விட்டது, இதில் என்ன தவறு என்று நமக்கு தோன்றும். ஆனால் 22வது வசனத்தில் கானானுக்கு தகப்பனாகிய காம், அதாவது நோவாவுடைய 2வது மகன், தன்னுடைய தகப்பன் நிர்வாணமாய் படுத்திருப்பதாக தன்னுடைய மற்ற முதல் அண்ணனுக்கும் தம்பிக்கும், நோவாவுடைய முதல் மகனுக்கும் 3வது மகனுக்கும் அறிவிக்கிறார். 9ஆம் அத்தியாயம் 24 27 வரை வாசிக்கும்போது அதற்கு முன்பாக நீங்கள் வாசிக்கும்போது அந்த சேம், முதல் மகன் சேம், 3வது மகன் யாபேத்து, அவர்கள் இருவர் என்ன செய்கிறார்கள்? எதிர் திசையிலே ஒரு வஸ்திரத்தை கொண்டு வந்து அந்த நிர்வாணத்தை பார்க்காமலேயே அந்த நிர்வாணத்தை மூடி விடுகிறார்கள். இதை காம் செய்யவில்லை.
இது நிமித்தம் காம் சபிக்கப்படுகிறான். எப்படி சபிக்கப்படுகிறான்? இந்த காம் தன்னுடைய சகோதரர்களுக்கு அவன் அடிமையாய் இருப்பான் என்று. நீங்கள் தொடர்ந்து வேதாகமத்திலே பல இடங்களிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் பிறகு அவர் அந்த கானான், அந்த ஜாதி, அது துரத்தி விடப்பட்ட ஜாதி என்றும் அவர்கள் அங்கீகாரத்தை இழந்தவர்கள் என்றும் சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அத்தியாயம் 20-21 வாசிக்கிறோம். அவர் தாழ்த்தப்பட்ட ஒரு நிலைமையிலே அவர்கள் போகிறார்கள் என்று நியாயாதிபதிகள் 14:23 வசனத்திலும் சுதந்திரத்தை இழந்து விட்டார்கள் என்று யாத்ராகமம் 6:4 வசனத்திலும் மத்தேயு 15:22 வரும்போது கொடிய வியாதியினால் பாதிக்கப்பட்ட அந்த கானானிய ஸ்திரீயை நாம் பார்க்கிறோம். அதோடு கூட அவர்கள் ஆலயத்திற்கு அவர்கள் விலக்கப்படுகிறார்கள். ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க கூடாத நபர்கள் யார் என்கிற அந்த வரிசையிலே இந்த கானானும் சேர்க்கப்படுகிறது. இதெல்லாம் நான் ஏன் கூறுகிறேன் என்றால், ஒரு சாதாரண ஒரு காரியம், அளவுக்கு மிஞ்சி குடித்து தன்னுடைய சுய நினைவை இழந்து அங்கே நிர்வாணமாய் படுத்திருந்ததை தன்னுடைய சகோதரருக்கு அறிவித்ததினாலே தகப்பன் ஒரு மகனை சபிக்கிறதையும் அந்த சாபத்தின் பின் விளைவுகள் எப்படியாக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஆவிக்குரிய நித்திரை, ஆவிக்குரிய நிர்விசாரம் தொடர் விளைவுகளை அல்லது தொடர் எதிர்மறையான விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு முற்றிலும் விலகி போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நாம் எனவே அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நான் ஒரு நபரை சுட்டி காட்டுகிறேன். சிம்சோன் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, கற்பத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அருமையான ஒரு பாத்திரம். ஆனால் சிம்சோனுடைய அந்த மகாபலம், ஆவிக்குரிய பலத்தோடு கூட அவரிடத்தில் சரீர பிரகாரமான ஒரு விளைவீனமும் இருந்தது. அதாவது கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும். அவர் முதலாவது நியாயாதிபதிகள் 14ஆம் அத்தியாயம் முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. பெலிஸ்தரின் குமாரத்தி ஆகிய இவள் என் கண்களுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர்கள் மறு ஜாதியாரோடு கூட கலக்கக்கூடாது. ஆனாலும் அந்த மறு ஜாதியார், புற ஜாதியாரிடத்திலிருந்து ஒரு பெண்ணை பார்த்து இச்சித்து அவளை நேசித்து அவளை திருமணம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். 16ஆம் அத்தியாயத்திலே 1வது வசனத்திலே வாசிக்கும் போது, நான் அந்த சரித்திரம் முழுவதையும் உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை. அந்த பெலிஸ்தருடைய குமாரத்தை அவரால் திருமணம் பண்ண முடியவில்லை. உடனே அடுத்த பெண்ணை தேடி போகிறாள். தெலீலாள் என்கிறதான ஒரு வேசியை தேடி போகிறாள். அவளோடு கூட தன்னுடைய உறவை மெயின்டைன் பண்ணுகிறார். 16ஆம் அத்தியாயம் 9வது வசனத்தில் அவளுடைய மடியிலே நித்திரை பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்காக ஆண்டவர் அந்த சிம்சோனை தெரிந்து கொண்டார். சிம்சோன் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார் என்கிற அந்த பெரிதான நோக்கத்தோடு கூட அவரை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் தன்னுடைய அபிஷேகத்தை மறந்து, தன்னுடைய அழைப்பை மறந்து, இப்பொழுது ஒரு வேசியின் மடியில் அவ்வளவு பெரிய மனிதர், அவ்வளவு வல்லமை படைத்த மனிதர், ஒரு பச்சை கழுதை தாடை எலும்பை வைத்து 1000 பேரை கொண்டவர் இப்பொழுது படுத்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது 7 ஜடைகள், அந்த சிம்சோனுடைய 7 ஜடைகளையும் அவள் சிரைத்து சிறுமைப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு நீங்கி போகிறார் என்று பார்க்கிறோம். ஒரு வேசியின் மடியில் உள்ள நித்திரையின் நிமித்தமாக தன்னுடைய அபிஷேகத்தை அவர் இழந்து போகிறார், தன்னுடைய வல்லமையை இழந்து போகிறார். தொடர்ந்து நீங்கள் வாசித்து கொண்டு வரும்போது 21வது வசனத்தில் வரும்போது, கண்கள் பிடுங்கப்பட்டு 2 வெண்கல விலங்குகள் கையிலே மாட்டப்பட்டு சிறையிலே அவர் மாவரைத்து கொண்டிருக்கிறார். 20 வருடங்கள் அவர் நியாயாதிபதியாய் இருந்தும் அந்த பெலிஸ்தரின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவரால் விடுவிக்க முடியவில்லை. அவர் விடுவிக்காமலே தோல்வியிலே அவருடைய மரணம் முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, கண்களின் இச்ச, மாம்சத்தின் இச்ச ஒரு வேசியின் மடியில் நித்திரைக்கு நேராய் கடத்தி கொண்டு போனது. அவர் எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனிதனாய், அவர் பரிகாச பொருளாய், வேடிக்கை பொருளாய் மாறுவதை நாம் பார்க்கிறோம். 3வதாக ஒரு நபரை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எலியா மிக வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி.
நான் ஒரு பாகால் தீர்க்கதரிசிகளை ஒருவராய் நின்று எதிர்த்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று முழக்கமிட்டவர் ஒரு சாதாரண பெண்ணை பார்த்தபோது, இசபெல்லை பார்த்தபோது அவர் பயப்படுகிறார். அவருக்குள்ளே சோர்வு வருகிறது. தன்னை குறித்து ஒரு மேலான எண்ணமும் அவரிடத்திலே காணப்பட்டது. இந்த 3 காரணங்களினாலே அவர் ஒரு ஆவிக்குரிய நித்திரைக்குள்ளாய் கடந்து போகிறார். 1 ராஜாக்கள் 19ஆம் அத்தியாயம் முதல் 15 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், சூரை செடியின் கீழ் அவர் நித்திரை பண்ணுகிறார். கர்த்தருடைய தூதனானவன் வந்து தட்டி எழுப்புகிறார். நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் உண்டு, நீ இங்கே நித்திரை பண்ணுகிறது என்ன என்று சொன்னபோது அவர் தன்னை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். தனது பக்தி வைராக்கியத்தை குறித்து அதிகமாக சொல்கிறார். நான் வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன், நான் ஒருவன் மாத்திரம்தான் கர்த்தருக்காக நான் பக்தி வைராக்கியமாயிருந்தேன் என்று சொல்கிறார். அது உண்மை அல்ல. வேதம் சொல்கிறது, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத, பாகாலை முத்தம் செய்யாத வாய்களை உடைய 7000 பேரை நான் இஸ்ரவேலில் மீதியாய் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இவருடைய வாழ்க்கையில் வந்தது சோர்வு, இவருடைய வாழ்க்கையில் வந்தது பயம், அதோடு கூட தன்னை குறித்து ஒரு மேலான எண்ணம். ஒரு ஆவிக்குரிய நித்திரைக்குள்ளாய் கடந்து போகிறார். தன்னை குறித்து பெருமையாக பேசுகிறார். நான் ஒருவன் மாத்திரம் வைராக்கியமாயிருந்தேன், வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். ஆண்டவர் சொல்கிறார், அப்படி அல்லப்பா, 7000 பேர் உன்னை போல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களை நான் இஸ்ரவேலிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதே போல நம்முடைய வாழ்க்கையில் இந்த சுய பிரஸ்தாபங்கள் பெருகும்போது, அல்லது நம்ம எவ்வளவு பெரிய நிலைமையிலே ஆண்டவரால் எடுத்து பயன்படுத்தப்பட்டாலும் ஒரு பலகீனம் உள்ளே வருகிறதை பார்க்கிறோம். ஒரு சாதாரண பெண்ணை பார்த்து பயப்படுகிறார். 400 பாகால் தீர்க்கதரிசிகளை ஒருவராய் நின்று சமாளித்தவர், ஆகாப் ராஜாவுக்கு சவால் விட்டவர், இப்பொழுது ஆகாப் ராஜாவுடைய மனைவிக்கு பயந்து அவர் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். இது போன்ற நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வராதபடி, அந்த ஆவிக்குரிய நித்திரைக்குள்ளாக நீங்களும் நானும் பிரவேசிக்காதபடி நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். 4வதாக யோனா ஒரு ஆவிக்குரிய நித்திரைக்கு எப்படி போகிறார் என்றால், அவர் சுயசித்தம், அவருடைய சுய சித்தத்திலே அவர் சார்ந்திருந்தபடியினாலே அவர் ஒரு நித்திரைக்குள்ளாக கடந்து போகிறார். நினிவே பட்டணத்தார் இஸ்ரவேலரை அதிகமாக துன்பப்படுத்தினவர்கள். இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இந்த 120,000 பேர் நினிவேயிலே இருக்கிறார்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள், நீ போய் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணு என்று ஆண்டவர் அவரை நினிவேக்கு போக சொல்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். ஆனால் இவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமாக துன்பப்படுத்தின இந்த நினிவே மக்கள் எதற்கு ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த சுய சித்தம் தேவ சித்தத்திற்கு மேலாக நின்றபடியினாலே அவர் நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு போகிறார். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1 அத்தியாயம் 5 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் இதை நீங்கள் பார்க்க முடியும். அதற்கு பிறகு அவருக்கு கப்பலிலே கொந்தளிப்பு உண்டாகிறது. அங்கே இவராலே இந்த கொந்தளிப்பு உண்டானதென்று அறிந்து இவரை தூக்கி கடலிலே போடுகிறார்கள். ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டு மீன் விழுங்கி 3 நாள் மீனுடைய வயிற்றிலே நித்திரை பண்ணுகிறார். பாருங்க, கர்த்தருடைய சித்தத்தை அவர் செய்யாதபடியினாலே, தன்னுடைய சுய சித்தத்தை அவர் மேலோக்கினபடியினாலே இந்த பரிதாபமான நிலைமைக்கு வருகிறார். கடைசியாக நினிவேயிலே போய் பிரசங்கிக்கிறார். அந்த ஜனங்கள் மனம் திரும்புகிறார்கள். அது அவருடைய பார்வைக்கு விசனமாயிருக்கிறது. ஏனென்றால் அவருடைய சித்தத்திற்கு மாறானது. தேவ சித்தத்தை அவர் விரும்பவில்லை. அவர் அந்த வெயிலுடைய அகோரத்தில் கஷ்டப்படும் போது ஆண்டவர் ஒரு ஆமணக்கு செடியை உண்டு பண்ணுகிறார். அதன் நிழலிலே இப்பொழுது களி கூர்ந்து கொண்டிருக்கிறார். இதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் தேவ சித்தத்தை மறந்து உலக நன்மைகளிலே களி கூர்ந்து கொண்டிருக்கிற அனுபவம் ஆவிக்குரிய நித்திரையினால் வருவதற்கு வாய்ப்புண்டு. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு பூச்சிக்கு கட்டளை இடுகிறார். அந்த பூச்சி ஒரே சில மணி நேரத்திலே அந்த ஆமணக்கு செடியை அழித்து விடுகிறது. அப்பொழுது அவருக்கு கடும் கோபம் வருகிறது, விசனம் வருகிறது, எரிச்சல் வருகிறது என்றெல்லாம் வேதத்திலே இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சொல்லுகிறார், அந்த சாகிறது நலம் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் அந்த நினிவே ஜனங்கள் மனம் திரும்பினுடனே அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட, நினிவே ஜனங்கள் மனம் திரும்பினதற்காக சந்தோஷப்படவில்லை, அதற்கு பதிலாக எரிச்சல் அடைகிறார், கோபம் அடைகிறார், விசனம் அடைகிறார். அதற்கு பிறகுதான் ஆண்டவர் அந்த ஆமணக்கு செடி, நிரந்தரமற்ற ஒரு ஆமணக்கு செடி, இது உலக வாழ்க்கையை காட்டுகிறது, அதில் அவர் களி கூறுகிறார்.
அந்த செடி மறைந்த உடனே பழையபடியும் அவருடைய வாழ்க்கையில் சோர்வு வருகிறது. திரும்பவும் சொல்லுகிறார், நான் சாகிறது நலம் என்று சொல்லுகிறார். எரிச்சல் அடைகிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ எரிச்சலாய் இருக்கிறாயா என்று கேட்டபோது மரண பரியந்தம் எரிச்சலாய் இருப்பது நல்லதென்று சொல்லுகிறார். ஆமணக்கு செடியை பார்த்து பரிதவிக்கிறார். உலக நன்மைகளுக்காக, உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக தேவ சித்தத்தை மறந்து அநேகர் ஆவிக்குரிய நித்திரைக்குள்ளாய் கடந்து போய் அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றாமலே தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஐந்தாவதாக புத்தி இல்லாத கன்னிகைகள். இவர்களுடைய வாழ்க்கை ஒரு டிப்பிக்கல், ஒரு டயக்னாஸ்டிக் எக்ஸாம்பிள் ஆஃப் இது ஆவிக்குரிய நிர்விசாரம், ஸ்பிரிச்சுவல் இன்டிஃபரன்ஸுக்கு இந்த 5 புத்தி இல்லாத கன்னிகைகளை விட நல்ல உதாரணம் வேதத்திலே வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. 25:3 வாசிக்கிறோம், மணவாளனை எதிர்கொண்டு போகிறார்கள், 10 பேர் போகிறார்கள், 5 பேர் புத்தி உள்ள கன்னிகைகள், 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று வாசிக்கிறோம். 3வது வசனம் சொல்லுகிறது, எண்ணெயையோ அவர்கள் கூட கொண்டு போகவில்லை. விளக்கு இருக்கிறது, விளக்கு எரிய எண்ணெய் வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மிடத்தில் குறையாமல் இருக்க வேண்டும் என்று நம்மில் அநேகருக்கு தெரியும். ஆனால் அவர்கள் அந்த எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் அபிஷேகத்தை இழந்து, அபிஷேகத்தை மறந்து அநேகர் ஆவிக்குரிய நித்திரைக்கு போகிற பரிதாபத்தை பார்க்கிறோம். 5வது வசனத்திலே வாசிக்கும் போது, மணவாளன் வந்தபோது அவர்கள் நித்திரை மயக்கம் அடைந்து அவர்கள் தூங்கிவிட்டார்கள். பாருங்க, ஆவிக்குரிய நித்திரை, நிர்விசாரம், ஒரு ஆவிக்குரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்டிஃபரன்ஸ். ஜபிக்கிறதற்கு மனசில்லை, வேதம் வாசிப்பதற்கு மனசில்லை, தேவனை ஆராதிப்பதற்கு மனசில்லை, ஊழியம் செய்வதற்கு மனசில்லை. அது கடைசியாக ஒரு ஆவிக்குரிய நித்திரைக்குள்ளாய் கொண்டு போகிறது. புத்தியுள்ளவர்களிடத்தில் இப்பொழுது போய் கேட்கிறார்கள், எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாங்க என்று கேட்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், எண்ணெய் விற்கிறவர்களிடத்தில் போய் வாங்கி கொள்ளுங்கள் என்று. அப்பொழுது புறப்பட்டு போகிறார்கள். எண்ணெய் விற்கிறவர்களிடத்தில் எண்ணெய் வாங்க போகிறார்கள். இங்கே கதவு அடைக்கப்பட்டது. மணவாளன் வந்துவிட்டார், கதவு அடைக்கப்பட்டது. ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றினார்கள். கதவுக்கு அந்த பக்கத்தில் மணவாளனும், அந்த அறைக்குள்ள மணவாளனும், 5 புத்தி உள்ள கன்னிகைகளும். அறைக்கு வெளியில் 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் எண்ணெயை வாங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த 2 அந்த சாராருக்கும் உள்ள இடைவெளி ஒரு 4 அங்குலம் கதவு தான். ஆனால் அந்த 5 பேர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்கிறார்கள். இந்த 5 பேர் கைவிடப்படுகிறார்கள். இதுதான் ஆவிக்குரிய நித்திரையில் வரக்கூடிய அபாயம். கடைசி வரை நாம் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு தளர்வு ஏற்படுமேயானால் அதை சரி செய்ய வேண்டும். அதை கவனக்குறைவாக, நிர்விசாரமாக, அந்த ஸ்பிரிச்சுவல் இன்டிஃபரன்ஸ் நாம் காட்டுவோமேயானால் நிச்சயமாக நாம் அந்த ஓட்டத்திலே பின்தங்கி விடுவோம். மத்தேயு 28:12 சொல்லுகிறது, கதவை தட்டுகிறார்கள். 11 இவர்கள் கதவை வேகமாக தட்டுகிறார்கள். நாங்கள் வந்துவிட்டோம் மணவாளனே, கதவை திறங்கள் என்று சொல்லுகிறார்கள். 12வது வசனத்தில் உள்ளே இருந்து சத்தம் கேட்கிறது, உங்களை அறியேன் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 13வது வசனத்தில் ஆண்டவர் அந்த ஓமையை சொல்லுகிறார், மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். எனவே ஆவிக்குரிய நித்திரையிலிருந்து நீங்களும் நானும் விடுதலை அடைய வேண்டும். 6வதாக தேவனோடு கூட இருந்த அப்போஸ்தலர்கள் அல்லது சீசர்கள். ஆண்டவர் 70 சீசர்களை ஏற்படுத்தினார். அதில் 12 பேரை தனக்கு அப்போஸ்தலர்களாக தெரிந்து கொண்டார். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து பிரயாணம் பண்ணுகிறார்கள். அந்த பல சந்தர்ப்பங்களை சுட்டி காட்ட முடியும், ஆனால் நான் எல்லாவற்றையும் சுட்டி காட்ட விரும்பவில்லை. மத்தேயு 26:38 அவர் கெத்செமனே தோட்டத்திலே தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக ஜெபிப்பதற்காக அவர்களை அழைத்து செல்லுகிறார். என்னுடைய ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள். அந்த வார்த்தையை பாருங்க, என்னோடு கூட விழித்திருங்கள். அவருடைய ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கத்தில் இருக்கிறது, ஆனாலும் அவருடைய ஆத்துமா விழித்திருக்கிறது. அதே மாதிரி சீசர்களிடத்தில் சொல்றாரு, உங்களுக்கு மரணம் இல்லை, இருந்தாலும் என்னோடு கூட தங்கி நீங்கள் விழித்திருங்கள். 40வது வசனத்தில் வாசிக்கும் போது, மத்தேயு 26:40 சீசர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு
பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? ஆண்டவர் அந்த ஆவிக்குரிய நித்திரையை கண்டிக்கிறார். 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருக்க கூடாது. 41வது வசனத்தில் திரும்பவும் சொல்லுகிறார், சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் பலகீனம் உள்ளது. 43வது வசனத்தில் வந்து திரும்பவும் பார்க்கிறார். திரும்பவும் அவர்கள் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கமாக இருந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 45வது வசனத்தில் அவர் ஜெபித்து முடிக்கிறார். இவர்களுடைய நித்திரை போகவில்லை, நித்திரை மயக்கத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது சொல்லுகிறார், இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, அதன் நிறைவாக, அதன் விளைவாக நடந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரை பிடித்த போது அவரை பிலாத்துடைய அரண்மனையிலே கொண்டு போன போது அங்கே மறுதலிக்கிற ஒரு மனிதனாக பேதுரு மாறுகிறார். 10 சீசர்கள் ஒருவர் காட்டி கொடுத்து துரோகியாய் போய்விட்டார், யூதாசு. பாருங்க, 10 போய்விட்டார். இன்னும் மற்ற ஒரு சீசர்கள் கூட அவரோடு வரவில்லை, யோவானை தவிர. மற்ற எல்லாரும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அந்த 11 ஒருவர் துரோகியாய் மாறி நாண்டு கொண்டு சாகிறார், ஒருவர் காட்டி கொடுக்கிறார், ஒருவர் மாத்திரம் ஆண்டவரை பின்பற்றுகிறார். மற்ற 9 பேர் எங்கே போனார்கள் என்று தெரியாது. இதுதான் ஆவிக்குரிய நித்திரை, ஆவிக்குரிய நிர்விசாரத்தில் வரக்கூடிய எதிர்மறையான விளைவுகள். 7வதாக ஐத்திகு என்கிறதான வாலிபன். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அத்தியாயம் 9வது வசனம். அவர் அங்கே பவுல் ராம் முழுவதும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த வாலிபன் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கமடைந்து அந்த மெத்தையிலே ஜன்னல் ஓரத்திலே உட்கார்ந்து அந்த வசனத்தை கேட்டு தூங்கி கொண்டிருந்தவர் கீழே விழுந்து அவர் மரணம் அடைகிறார். இது அவருடைய கவனக்குறைவை, அவருடைய நிர்விசாரத்தை காட்டுகிறது. 3ஆம் மெத்தையிலிருந்து அவர் கீழே விழுந்து மரணம் அடைகிறார். அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரமாய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். பிறகு பவுல் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து அவர் உயிர்ப்பிக்கப்படுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கு சபைக்கு வருகிறவர்களுடைய அநேகருடைய வாழ்க்கையில் இந்த நித்திரை காணப்படுகிறது. தேவனை ஆராதிப்பதற்கு மனம் போல வருவார்கள். அவர்களுடைய நேரமெல்லாம் அவர்களுடைய கரத்திலே அவர்கள் இஷ்டம் போல வருவார்கள். வந்தாலும் அங்கே என்ன நடக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. ஒரு ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் மாத்திரம் அங்கே இருக்கும், ஆனால் ஸ்பிரிச்சுவல் ப்ரெசன்ஸ் அங்கே அநேகரிடத்திலே காணப்படுவதில்லை. அதுதான் அந்த ஆவிக்குரிய நித்திரை. நான் முதல்ல சொன்னேன் அல்லவா, படைதனில் தூங்கினவன் உயிரிழந்தான், கடைதனில் தூங்கினவன் முதல் இழந்தான், சபைதனில் தூங்கினவன் அவன் நித்திய ஜீவனை இழந்தான் என்று சொன்னது போல அவன் தன்னுடைய ஜீவனை இழந்து ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே பவுல் அப்போஸ்தலர் மூலமாக திரும்ப உயிர்ப்பிக்கப்படுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தியானித்த இந்த 7 வித்தியாசமான கதாபாத்திரங்களிலே வித்தியாசமான காரியங்களால் ஏற்பட்ட ஆவிக்குரிய நித்திரையினாலே வந்த எதிர்மறையான விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்பொழுது சில ஆவிக்குரிய நித்திரை அதனுடைய நேர்முறையான, அதாவது அது பாசிட்டிவ் இம்பேக்ட், அது ஏற்படுத்தக்கூடிய சில ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு 2 உதாரணங்கள் மூலமாக சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆபிரகாமை பற்றி பார்க்கும்போது 15ஆம் அத்தியாயம் முதல் 12 வசனங்களை வாசிக்கும்போது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலமுமாயிருக்கிறேன். அப்போ ஆபிரகாம் கேட்கிறார், நீர் எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாதிருக்கிறேன், நீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. என் வீட்டில் பிறந்த தமஸ்கு ஊரானாகிய எலேயேசர் அவன் விசாரணை கர்த்தனாய் இருக்கிறான். நீர் தராததுனால அவன்தான் என்னுடைய வீட்டில் சுதந்திரவாளியாய் மாறப்போகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் 15வது அத்தியாயம் 4வது வசனத்தில், அவன் அல்ல, உன் கற்ப பிறப்பிலே உனக்கு ஒரு சுதந்திரவாளியை தருவான். 5வது வசனத்தில் ஆபிரகாம் அதை பார்த்து திகைத்து கொண்டிருக்கும் போது, ஏனென்றால் ஆபிரகாமுக்கு அப்பொழுது 75-76 வயதில் இருக்கிறார். அவனை வெளியே அழைத்து கொண்டு போய், வானத்து நட்சத்திரத்தை உன்னால் எண்ணக்கூடுமோ? உன்னால் எண்ண முடியாது, அவ்வளவாய் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். 6வது வசனத்தில் ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்று வாசிக்கிறோம்.
7வது வசனத்தில் உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே, உனக்கு இந்த கானானை சுதந்திரமாய் தருவேன் என்று சொல்லுகிறார். ஒரு தேசத்தை, ஒரு வீட்டில் ஒரு சுதந்திரத்தை தருவேன் என்று சொல்லுகிறார், உலகத்தில் ஒரு சுதந்திரத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். 8வது வசனத்தில் ஆபிரகாம் அவருக்கு என்ன அடையாளம் ஆண்டவரே, அதற்கு என்ன அடையாளம் ஆண்டவரேன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு ஒரு பலியிடு என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஒரு 3 வயது கிடாரி, ஒரு வெள்ளாடு, ஒரு ஆட்டுக்கிடா, ஒரு காட்டுப்புறா, ஒரு புறா குஞ்சு, இவைகளை ஆபிரகாம் ஒரு பாறையின் மேலே பலியிடுகிறார். சூரியன் அஸ்தமிக்கிறது. அப்பொழுது பாருங்கள், வேதத்திலே வாசிக்கிறோம், ஆபிரகாமுக்கு ஒரு அயர்ந்த நித்திரை வருகிறது. இது ஒரு ஆவிக்குரிய எதிர்மறையான நித்திரை அல்ல. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவனிடத்திலிருந்து உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டு, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு, அது அவரை விசுவாசித்து அதை தனக்கு நீதியாக மாற்றி தேவன் சொன்னபடி ஒரு பலியிடுகிற நேரத்தில் அந்த பலியின் மேலே இன்னும் ஆவியானவர் வரல, அக்கினி இறங்கல்ல. அந்த நேரத்தில் அவர் ஒரு அயர்ந்த நித்திரைக்குள்ளே போகிறார். அப்பொழுது ஆண்டவர் இன்னும் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். 15ஆம் அத்தியாயம் 13-14 நீங்கள் 400 வருடங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருப்பீர்கள் என்று. 15வது வசனத்தில் அப்படி அடிமைத்தனத்தில் இருந்தாலும் உன்னுடைய ஆத்துமா நல்லடக்கம் செய்யப்படும் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தையும் கொடுத்து, 16வது வசனத்தில் அந்த 400 வருடங்கள் முடியும் போது அந்த சிறையிருப்பில் இருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள் என்று சொல்லி, 17வது வசனத்தில் ஆண்டவர் அந்த அக்கினியாய் இறங்கி அந்த பலியை அவர் பட்சிக்கிறார், உடன்படிக்கையை கொடுக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், எதிர்காலத்தில் நடக்க போகிற அனுபவத்தை குறிக்கிறார். இது போன்ற ஆவிக்குரிய நித்திரைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். கண்ட சொப்பனங்கள், கண்ட கனவுகளை நாம் காணாதபடி தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவம், அயர்ந்த நித்திரையிலும் தேவனோடு கூட பேசுகிற அனுபவம், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம், தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம், அவரிடத்திலிருந்து உடன்படிக்கையும் வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்களை குறித்த ஒரு வெளிப்பாடையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவமாய் இந்த அயர்ந்த நித்திரை காணப்பட்டது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. 2வதாக யாக்கோபை குறித்து நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 28ஆம் அத்தியாயம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, ஆபிரகாம் ஏசாவால் கொல்லப்படுவாரோ என்று, யாக்கோபு ஏசாவால் கொல்லப்படுவாரோ என்று பயந்து லாபான் வீட்டுக்கு போகிற பாதையிலே நடுக்காட்டிலே எங்கே செல்வதென்று தெரியாத அந்த அந்தகாரத்திலே அவர் படுத்து ஒரு கல்லை எடுத்து வைத்து தூங்குகிறார். பாருங்க, கல்லு தலையணையாக இருக்கிறது. அவருக்கு நல்ல நித்திரை வருகிறது. அப்பொழுது ஒரு பரலோக தரிசனத்தை காட்டுகிறார், ஒரு வெளிப்பாடை காண்கிறார். அங்கே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் காட்டுகிறார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நீ எந்த தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தாயோ அந்த தேசத்திற்கு நான் உன்னை அழைத்து கொண்டு போவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுகிறார். அப்பொழுது யாக்கோபு எழும்பி ஒரு பிரதிஷ்டை பண்ணி, ஒரு கல்லுக்கு எண்ணெய் வார்த்து அபிஷேகம் பண்ணி, ஆண்டவர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் நான் தசம பாகம் செலுத்துவேன் என்று ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறார். எனவே யாக்கோபினுடைய அந்த நித்திரை அந்த அடர்ந்த காட்டிலே ஒரு பெரிய வெளிப்பாடை கொடுத்தது, ஒரு தரிசனத்தை கொடுத்தது, அவர் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்க உதவினது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ஆவிக்குரிய நித்திரை அந்த நேர்மறையான விளைவுகளை அது கொண்டு வருகிறதாய் காணப்பட வேண்டும். 3வது ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அத்தியாயம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனத்தை வரை வாசித்து பாருங்கள். சொப்பனங்களுக்கு தரிசனம் சொல்லுகிறவர், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்கிறவர், முடிவு கால தரிசனத்தை பெற்றவர், காபிரியல் தூதன் மூலமாக நடக்கப் போகிற காரியங்களை அறிந்து கொண்ட அவருடைய வாழ்க்கையிலே தானியேல் 8:18 அவன் என்னோடு கூட பேசுகையில் நான் தரையிலே முகங்குப்புற கடந்து, யார் பேசுகையில்? காபிரியல் தூதன் பேசுகையில் அயர்ந்த நித்திரை கொண்டேன். இது ஆவிக்குரிய நிர்விசாரமான நித்திரை அல்ல, இது தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவம். அந்த நித்திரையில் ஆண்டவர் தானியேலோடு கூட பேசுகிறார். அவனோ என்னை தொட்டு காலூன்றி நிற்கும்படி செய்து அதற்கு பிறகு நடக்க போகிற காரியங்களை எல்லாம் அறிவிக்கிறார். எனவே சரீரப்பிரகாரமான நித்திரை,
ஆவிக்குரிய நித்திரை, அந்த ஆவிக்குரிய நித்திரையில் எதிர்மறையான நித்திரை, ஆவிக்குரிய நித்திரையில் நேர்மறையான நித்திரை. அந்த எதிர்மறையான அந்த காரியங்களை நம்மை விட்டு களைந்து நித்திரையிலும் தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 13, 3ஆம் சங்கீதம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடி என்னுடைய கண்களை தெளிவாக்கும். அந்த எதிர்மறையான நித்திரை ஒரு நாளிலே அது மரண நித்திரையாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு நித்திரைக்குள்ளே போகாதபடி நம்முடைய கண்கள் தெளிவாக வேண்டும். கண்கள் எதற்காக தெளிவாக வேண்டும்? ஆபிரகாமை போல, யாக்கோபை போல, தானியேலை போல தரிசனங்களை பெற்றுக்கொள்ள, உடன்படிக்கைகளை பெற்றுக்கொள்ள, வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள, எதிர்காலத்தில் நடக்கப் போகிற காரியங்களை அறிந்து கொள்ள, நம்முடைய தூக்கத்திலே நித்திரையிலே ஆண்டவரோடு கூட உறவாடுகிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டும். எனவே நாம் கவனமாயிருப்போம். இஸ்ரவேலின் தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் நம்மை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனோடு கூட உறவாடுவோம். அவரோடு கூட நாம் பேசி பழகி சமாதானமாயிருப்போம். அப்பொழுது நமக்கு நன்மை உண்டாகும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் தாமே உங்களுக்கும் எங்களுக்கும் அந்த நேர்மறையான ஆவிக்குரிய நித்திரையை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.